வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தையொட்டி நகர்ந்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அதற்கு அடுத்த கட்டமாக புயலாக மாறுமா அல்லது தாழ்வு மண்டலமாகவே இருந்து தமிழகத்திற்கு அதீத மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஆனந்தி. ஏன்னா நேற்றைய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதற்கு பிறகு மீண்டும் வலுவடையும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மாறாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்றால் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் மிக மிக குறைந்து விட்டது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய நிலைமையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதியில நிலவி வந்த நிலையில தற்போது தமிழகத்தை ஒட்டி வந்திருக்கிறது. அதே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழகத்தை ஒட்டிய கடற்பகுதிக்கு அது நகர்ந்து வந்திருக்கிறது. வரும் நேரத்துல இது வடமேற்கு திசையில நகர்ந்து there is a possibility of intensification என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மண்டலமாக மாறுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது என்பது போலதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் அடுத்து வரும் 12 மணி நேரத்திற்குள்ள இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். அதற்கு பிறகு கரையை கடக்கும் இடம், பொதுவாக புயல் என்றால் அதை கரையை கடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் நிலப்பகுதியில் நகர்கிறது என்பதால் நிலத்தினூடே நகர்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகம், தெற்கு ஆந்திர பகுதிகள், புதுவையை ஒட்டிய பகுதிகளில் கடந்து செல்லும் எனில் அது நமக்கு மேலே, அதாவது ஆந்திர பகுதிகளுக்கோ தெலுங்கானா பகுதிகளுக்கோ செல்வதற்கான வாய்ப்பு குறைவு.